திண்டுக்கல்லில் இளம்பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது காதலனை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திருமணம் செய்ய நெருக்கடி கொடுத்ததால் காட்டுப்பகுதியில் கொலை செய்துவிட்டு போலீசாரிடமே நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே அமைதி சோலை பகுதியில் கடந்த 13ஆம் தேதி எரிந்த நிலையில் இளம்பெண்ணின் சடலம் கிடந்தது. உடலை கைப்பற்றிய கன்னிவாடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் உடலின் பெரும்பான்மையான பகுதிகள் எரிந்த நிலையில் அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இருந்தபோதிலும் இடதுகை மட்டும் எரியாமல் இருந்தது. அந்த பெண்ணுக்கு இடதுகையில் 6 விரல்கள் இருந்ததை கண்டறிந்த போலீசார் சமூக வலைத்தளங்களில் அது குறித்து தகவல் பரப்பினர். அதை பார்த்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த இளம்பெண் தனது தோழி மாரியம்மாளுக்கு 6 விரல்கள் இருப்பதும் அவர் காணாமல் போனது தொடர்பாக அந்த பெண்ணின் காதலன் பிரவீனிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவத்தன்று உன்னுடன் தானே மாரியம்மாள் வந்தாள் எனவும் கேள்வி கேட்டுள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட பிரவீன் கன்னிவாடி காவல் நிலையம் சென்று தனது காதலியை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். புகாரை வாங்கிக் கொண்ட போலீசார் அவரின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். அப்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. உயிரிழந்த மாரியம்மாள் பெற்றோர் இல்லாத நிலையில் மதுரையில் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்துள்ளார். அங்கு ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அறிமுகமான பிரவீனுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. ஓராண்டுக்கு மேலாக ஜோடியாக உலாவி வந்ததால் தன்னை திருமணம் செய்யும்படி மாரியம்மாள் வலியுறுத்தியுள்ளார். அதற்கு பிரவீன் மறுப்பு தெரிவித்ததால் காதல் ஜோடிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று மாரியம்மாளிடம் நைசாக பேசி அமைதி சோலை பகுதிக்கு பிரவீன் அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் அங்கு வைத்து அப்பாவி பெண்ணை கொலை செய்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். காதலியை கொலை செய்த குற்ற உணர்ச்சி துளியும் இல்லாமல் மறுநாளே மற்றொரு பெண்ணை அந்த பகுதிக்கு அழைத்துச் சென்று பிரவீன் உல்லாசமாக இருந்துள்ளார். தொடர்ந்து அமைதி சோலைக்கு தனியாக சென்ற பிரவீன் அங்கு சடலமாக கிடந்த மாரியம்மாள் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் பிரவீன் தனது மாய வலையில் பல்வேறு அப்பாவி பெண்களை வீழ்த்தி ஏமாற்றியதும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து இளம்பெண் கொலை வழக்கில் பிரவீனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெற்றோர் இல்லாத ஆதரவற்ற பெண்ணை காதலித்து ஏமாற்றிய இளைஞர் திருமணம் செய்ய வலியுறுத்தியதும் அவரை கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் திண்டுக்கல்லில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.